ஒரு தொடர்பு கட்டணம் அவங்கள நாங்க லிஸ்ட்லயே வைக்கலங்க. அவங்கள அதுதான் சொல்றேன். அவங்கள வந்து ஒரு எதிர்கட்சியா கூட நாங்க பார்க்கவே இல்லை. அவர் எங்க லிஸ்ட்லயே இல்ல. அவரை பத்தி கூட நாங்க பேசணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் சொல்றேன். என்ன பண்ணா இவங்க பண்ணுவாங்கன்றதான் அவங்க சொல்லிட்டே இருக்காங்களே, கண்டி செய்ய மாட்டேன்றாங்களே. எங்க ஆதி அர்ஜுனா சொன்ன மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட் எங்களுக்கு பேட்டி வைங்க, நாங்க பதில் பேசிட்டு போறோம். அவர் வெளிப்படையா தானே சொன்னாரு, மறைமுகமாவா சொன்னாரு? அந்த மாதிரி நீங்க மறைமுகமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க வெளிப்படையாதான் எங்க கொள்கையும் சரி எல்லாத்தையும் சரி நாங்க வெளிப்படையாதான் சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எங்களுக்கு வந்து தலைவர் வந்து ஒரு அண்ணனா, ஒரு தாய் மாமனா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு எல்லாமே உறவாதான் அவர் வந்துட்டு இருக்காரு எங்க கூட. நீங்க என்ன எங்களுக்கு ஒரு பாதுகாப்போ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க திமுக சார்பில்? விஜய் அவர்கள் வந்து இந்த சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்காங்க. இதுல வந்து இதனால என்டிஏ கூட்டணிக்கு விஜய் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிஜேபி சைடுக்கு விஜய் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது பயந்து விஜய் அவர்கள் இந்த சிபிஐ விசாரணை ஆரம்பத்துல வந்து தலைவர் சொன்ன மாதிரிதான் எங்களை தேடி வரவங்கள நாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். நாங்க யாரும் தேடி போக மாட்டோம். அது பேசுனாங்கன்னா அது அவங்களுக்குள்ள பேசிட்டு போறாங்க. நடக்கிறது அதுதான் நடக்கும் போது நடக்கட்டும், பாத்துக்கலாம். அது கூட்டணியா அது எப்படி இருக்கிறதுன்ட்டு நம்ம நடக்கும்போது பாத்துக்கலாம்.